நேற்று ஆதவ அர்ஜுனா பேசிய விஷயங்கள் சோசியல் மீடியாக்களில் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஒரு விஷயம் பேசியிருக்காரு. இவங்களுக்கு யாரோ அட்வைஸ் பண்ணாங்களாம். கரூர் எப்படிப்பட்ட ஊர்னு தெரியும்ல, அங்கே செந்தில் பாலாஜின்னு ஒரு ரவுடி பையன் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு பேசுனாங்களாம். 6 மாதம் போகிறங்கடா, யார் ரவுடின்னு தெரியும் அப்படின்னு அண்ணன் பேசுகிறாரு. அதில் ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்கிறாங்க, கரூர் மோசமான ஏன்னு உங்களுக்கு தெரியாதா, அந்த செந்தில் பாலாஜி ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா. 6 மாசம் இருங்கடா, யாரு ரவுடி யார் அதிகாரப்படணும் தெரியும்டா உங்களுக்கு. இன்னும் ஒரு தேர்தல் கூட சந்திக்கலை, இப்போ தான் கட்சி ஆரம்பித்து வர்றாங்க. வரும்போதே இன்னும் 6 மாதத்தில் யார் ரவுடின்னு தெரியுமா? அண்ணன் 30 நாளாக அமைதியாக இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பயங்கரமாக கொந்தளிக்கிறாரு. யாருக்கிட்ட 30 நாள் அண்ணன் அமைதியாக இருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? இவங்க தான் திமுகவுக்கு மாற்றத்தை கொடுக்க வந்த சக்தி. எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. சரி, ஆதவ அர்ஜுனா இவ்வளோ வீராப்பாக பேசுகிறாரு, ஓகே. எல்லாம் அவங்க ஆளுகளை முன்னாடி உட்கார வச்சு அவங்களே பேசிக்கிறாங்க மேடையில். இதே வேகத்தோட ஒரு ப்ரெஸ் மீட் மட்டும் ஒன்று அட்டன் பண்ண வேண்டியதானே? இவங்க அண்ணனாக இருக்கட்டும், விஜய், அல்லது இவராக இருக்கட்டும், அல்லது இவங்க கட்சியில் யாராவதாக இருக்கட்டும், முக்கியமான நபர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ண வேண்டியதானே? ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணால் இவங்க சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு உடனடியாக எஸ்கேப் ஆகிடுறாங்க. ப்ரெஸ்காரங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது கிடையாது. கேட்டால் நாங்கள் கரூரில் உயிரிழந்தவர்களுக்காக 16 நாள் துக்கம் அனுசரிக்கிறோம், அதனால் எந்த பண்டிகையோ அல்லது எந்த விதமான பேச்சோ வச்சுக்க மாட்டோம், அமைதியாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க. இவர் என்னடானா பேஸ்கெட் பால் மேட்ச் பார்க்க போகிறாரு. அப்போதெல்லாம் துக்கம் அனுசரிக்கணும் அப்படின்னு இவருக்கு தெரியலையாம். ஆனால் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுத்தா மட்டும் இவங்க துக்கம் அனுசரிக்கிறாங்களாம், அதனால் மௌன விரதம் இருப்பாங்களாம்.